வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, 2, 1ல் கேட்ட எக்கனாமி ரிலேட்டடாக பொருளாதாரம் ரிலேட்டடாக இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, விச் இஸ் த பிக்கஸ்ட் நேஷ்னலைஸ்ட் என்டர்பிரைஸ், மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ், இதுதான் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, ஐடென்டிஃபை த மிஸ்மேட்ச், தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. ஒயிட் ரெவல்யூஷன், வெண்மை புரட்சி பால், இது சரியானது. க்ரீன் ரெவல்யூஷன், உணவு தானியம், இதுவும் சரியானது. ப்ளூ ரெவல்யூஷன் பார்த்திங்கன்னா மீன் சம்மந்தப்பட்டது, இதுவும் சரியானது. எல்லோ ரெவல்யூஷன் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்ன்னு இருக்குது, இது தப்பு, பூக்கள் வராது. ஸோ அது என்ன பார்த்திங்கன்னா ஆயில் சீட்ஸ். ஓகேங்களா, ஆயில் சீட்ஸ்னால் என்னென்ன வரும்? கடுகு எண்ணெய் வரும், மஸ்டர்ட் வரும், அதே மாதிரி கிரவுண்ட் நட், கடலை எண்ணெய். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ ரெவல்யூஷனில் வரும். சரிங்களா, அடுத்த கொஷின். நேஷ்னல் அக்ரிகல்ச்சுரல் பாலிசி எய்ம்ஸ் அட் அ க்ரோத் ரேட் ஆஃப் %% per year. தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு எத்தனை சதவீத வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 4% வளர்ச்சி. Which among the following industries generates invisible exports? பின்வருவனற்றுள் புலப்படாத ஏற்றுமையை தோற்றுவிப்பது எது பார்த்திங்கன்னா டூரிசம், சுற்றுலாத்துறை. ஓகேங்களா, இன்விசிபிள் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை தான் வரும். அடுத்த கொஸ்டின். Which of the following agricultural commodity of India gives largest in terms of export value? பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிக ஏற்றுமதி மதிப்பை தருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு 18 to 19 பட்ஜெட் ரிப்போர்ட், இந்தியா அட் இட்ஸ் 3rd rank இன் 2018-19 நிதிநிலை அறிக்கைப்படி பின்வரும் எவற்றுள் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளதுன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன் சமநிலை. நெக்ஸ்ட் கொஷின். விச் கரன்சி இஸ் ரீசன்ட்லி ஆடட் இன் த கரன்சி பேஸ்கட் ஆஃப் IMF? எந்நாட்டு நாணயம் சமீபத்தில் IMFஇன் நாணய கூடையில் சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா சைனீஸ் யுவான். As per 2011 census, the total urban population in the state of Tamil Nadu is 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34.95 மில்லியன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Black revolution is related to, கருமை புரட்சி எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கோல் ப்ரொடக்ஷனும் வரும், நிலக்கரி உற்பத்தியும் வரும், க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே வரும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு Black revolution, கருமை புரட்சிக்கு சம்மந்தப்பட்டது தான். ஸோ ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா மீன் உற்பத்தியோடது ப்ளூ ரெவல்யூஷன். மஸ்டர்ட் ப்ரொடக்ஷன், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ ரெவல்யூஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் தியர் ஃபார்மேஷன். ஸோ இது ஒரு சில கமிஷன் கவுன்சில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட அசெண்டிங் ஆர்டரை நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன் எப்போ வந்ததுன்னா 1950 வந்தது. ஜோனல் கவுன்சில் 1957. நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் 1961. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் 1952. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் பண்ணாங்க? பிளானிங் கமிஷன், இது தான் வரும். செகண்ட் பார்த்திங்கன்னா 50க்கு அடுத்து 52, இது செகண்ட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜோனல் கவுன்சில், இது 3, நெக்ஸ்ட்டு இது 4. ஓகேவா, ஃபஸ்ட்டு 1 வரும், நெக்ஸ்ட்டு இது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நெக்ஸ்ட்டு ஜோனல் கவுன்சில் இது, நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன், ஆப்ஷன் சி. The statistical indicator of equitable distribution of income is, சம அளவு வருமான பகிர்வை காட்டும் புள்ளியியல் குறியீடு எதுனா கினி குழு, கினி கோஎஃபிஷியன்ட். Which one of the following finance commission prescribed a devolution of tax revenue to states on the net proceeds of all central taxes? பின்வரும் நிதி ஆணையங்களில் மத்திய அரசின் அனைத்து வரிகளின் நிகர வருமானத்தினை மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வை வழங்க பரிந்துரை செய்த ஆணையம் எதுன்னு பார்த்திங்கன்னா
11th ஃபினான்ஸ் கமிஷன், 11ஆம் நிதிக்குழு. அடுத்த கொஷின். ஸோ இதே ரிலேட்டடான கொஷின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நம்ம மேட்ச் பண்ணணும். சில்வர் ரெவல்யூஷன் பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு எக், இங்கே 3. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிங்க் ரெவல்யூஷன், ஸோ அது ரிலேட்டட் டு ஸ்ட்ரிம்ப், ஸ்ட்ரிம்ப்னா இறால். நெக்ஸ்ட்டு எல்லோ ரெவல்யூஷன் வந்து ரிலேட்டட் டு ஆயில் சீட்ஸ் 1. கிரே ரெவல்யூஷன் ஃபர்டிலைசர். அப்போது 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Which among the following has made the first systematic attempt of planning India? பின் கொடுக்கப்பட்டதில் யார் இந்தியாவில் முறையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டவர் யாருன்னா விஸ்வேஸ்வராய பிளான். இவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவர் ரிலேட்டடாக நிறையா பார்க்கணும், நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 555 மக்கள் பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. நேம் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் ஹூ வாஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் ப்ரைஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ பொருளாதாரத்திற்காக வந்து முதல்ல வந்து நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கின ஏஷியாவை சேர்ந்தவங்க யாருன்னு கேட்குறாங்க. அவங்க யாருன்னா ப்ரொஃபஸர் அமர்த்தியா சென், ஆப்ஷன் பி. Which one of the following is the largest service industry in the world? உலகில் பின்வருவற்றுள் மிகப்பெரிய சேவை தொழில் டூரிசம். A survey in which information is collected from each and every individual of the population is known as. ஒரு கணக்கெடுப்பில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொருவரிடமிருந்தும் விவரங்களை சேகரிப்பதற்கு என்ன பெயர்னா சென்சஸ், முழுக்கணிப்பு. In the year 1951 population growth rate is called. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்பட்டது. ஸோ அதுனா இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட்னு சொல்லுவாங்க. இயர் ஆஃப் கிரேட் டிவைட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1921. பெரும் பிரிவினை ஆண்டு வந்து 1921 சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1951 to 1981. ஓகேவா, 1951 to 1981. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஓகே, நம்ம ஸ்கூல் புக்லேயும் இந்த டேட்டாஸ்லாம் இருக்குது. ஃப்ரான்ஸ் ஹேஸ் டேஷ் பார்ட்டி சிஸ்டம். ஃப்ரான்ஸில் உள்ள கட்சி முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்டி, பல கட்சி முறை. த டிட்ராய்ட் ஆஃப் ஏஷியா ஏஸ், ஏசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் சென்னை. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா தான். த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரைமர்லி டேஷ் லெவல்ஸ். இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா. விச் கமிஷன் செட் அப் இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஸ்டாண்டர்ட். உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் எதுனா கோடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். சப்ளை இஸ் கான்ஸ்டன்ட் இன், அளிப்பு நிலையாக இருக்கும் காலம் வந்து மிக குறுகிய காலம், வெரி ஷார்ட் பீரியட். அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி கேன் பி மெஷர்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப். வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன், லேண்ட் அண்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி. த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் பிலீவ்ட் இன் டேஷ் பாலிசி. பழமை பொருளியல் அறிஞர்கள் எந்த கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் பார்த்தீங்கன்னா தடையில்லா வாணிபம், ஃப்ரீ ட்ரேட். ஸோ இது கூட ரிப்பீட்டட் கொஷின் தான், 2 to 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். த பிளானிங் கமிஷன் இன் இந்தியா இஸ் நோன் ஆஸ். இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நிதி ஆயோக். நிதி ஆயோக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இது நம்ம ஸ்கூல் புக்கில் பற்றி கொஞ்சம் டேட்டாஸ் ஒரு 1 பேஜ் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு த பர்த் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் அனௌன்ஸ்டு பை. கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்கல்ஸ். த ஃபவுண்டர் ஆஃப் சயின்டிஃபிக் சோஷியலிசம். அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கார்ல் மார்க்ஸ். இது நம்ம புக்கில் இருக்க கொஷின் தான், ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா இந்த ரெவல்யூஷன் வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு ஃபார்மில் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க, சரிங்களா. சில்வர் ரெவல்யூஷன் ரிலேட்டட் டு எக் 3. பிங்க் ரெவல்யூஷன் ரிலேட்டட் டு ஷ்ரிம்ப், இறால்க்கு ரிலேட்டடாக வரும். எல்லோ ரெவல்யூஷன் வந்து ரிலேட்டட் டு ஆயில் சீட்ஸ். கிரே வந்து ஃபர்டிலைசர். 3, 4, 1, 2.
இது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கலர் ரெவல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரீமி லேயர் கான்செப்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் introduced in the case of செழுமை அடுக்கினர் எனும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எதுனா இந்திரா கானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்திரா கானி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்திய யூனியன். Next, which of the following facts are true regarding the commercialization agriculture under British rule? ஆங்கில ஆட்சியில் விவசாயம் வணிகமயமான போது ஏற்பட்ட விளைவுகளை பற்றிய கூற்றுகளில் எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. மணி லெண்டிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் புவர் பெசன்ஸ் கரெக்டு. ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட் உணவு தட்டுப்பாடு இருந்தது. இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஆஃப் கேஷ் கிராப்ஸ் பணப்பயிர்களுக்கான டிமாண்ட் அதிகமாக இருந்தது. கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் வெண்ட் இன் பேங்க்ரப்ட் இது எல்லாமே கரெக்டு தான். ஸோ 1, 2, 3, 4 all statements are true. Next question. Match list 1 with list 2 and select the correct answers. So list 1 list 2 match பண்ணணும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி எப்போ வந்ததுன்னா 2000. ஸோ அது 2ல் இருக்குது. நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி இயர் 2015 அது ஆப்ஷன் 3. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எப்போ வந்ததுன்னா 2017ல் 4. நரசிம்மராவ் கமிட்டி இயர் பார்த்திங்கன்னா 1991 1. அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். த ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை வந்து சுவாமிநாதன். The sum of the deficit under revenue account and deficit under capital account is நடப்பு கணக்கு பற்றாக்குறையையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையையும் கூட்டி கிடைப்பது வந்து எதுனா நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை. The process of removal or relaxation of governmental restrictions in all stages in industry is known as தொழில்துறை நடவடிக்கைகளில் அரசியல் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளும் முறை வந்து லிபரலைசேஷன் தாராளமயமாக்குதல். ஸோ லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது எந்த இயர் வந்தது, யாரால் வந்தது, எந்த 5 year பிளானில் வந்தது, இது எல்லாமே பார்க்கணும். ஸோ இது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துட்டு தான் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். Which of the following taxes have been subsumed under GST? கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வரி குரூப்பில் எது GST வரம்புக்குள் வருபவைனா ஜிஎஸ்டிக்குள்ளே வர்றது பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டி, சர்வீஸ் இது வராது. பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டியில் வரும். சரிங்களா? அக்கார்டிங் டு த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன் மக்கள் தொகை மாற்றத்தின் முதல் நிலையின்படி ஸோ அது என்ன ஸ்டேட்டஸ்டிக் சொல்லுதுன்னா டெத் ரேட்ஸ் ஆர் ஹை இதுவும் கரெக்டு. பர்த் ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இது கிடையாது. ஆப்சன்ஸ் ஆஃப் மெடிக்கல் எய்ட் மருத்துவ உதவி இல்லாமல் இதுவும் சரி. ஆப்ஷன் 1 and 3. இன் விச் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி வாஸ் அடாப்டட் எந்த தொழில் கொள்கை தீர்மானத்தில் சமதர்ம மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்துதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் 1956. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்ஃப்ளேஷன் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் யாருன்னா நிலையான வருவாய் ஈட்டுவோர். ஃபிக்ஸட் இன்கம் ஏர்னர்ஸ் தான் வந்து பணவீக்கத்தால் முதல்ல பாதிக்கப்படுறவங்க. How many states in India have achieved 100% household electrification? 100% household பார்த்திங்கன்னா இந்தியாவில் 15 ஸ்டேட். 100% வீடுகளுக்கு மின் வசதின்னு பார்த்தா 15 மாநிலங்கள் வரும். Which one of the following indicator is not used to calculate Human Development Index? ஸோ HDA calculate பண்ணுறதுக்கு நம்ம எந்த இண்டிகேட்டர் கொடுத்துருக்கல யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது எது நம்ம யூஸ் பண்ண மாட்டோன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி யூஸ் பண்ணுவோம், வாழ்நாள் கால அளவு, கல்வி குறியீடு யூஸ் பண்ணுவோம், தனிநபர் வருமானமும் தேவை தான், நுகர்வோர் விலை குறியீடு. ஸோ பி மட்டும் தேவையில்லை. இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பயன்படுத்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க, அப்போ பி தான் வரும். M. Vishveshwaraya's birthday is celebrated as Engineers Day in India.
He was a Diwan of which princely state? எம் விஸ்வேஸ்வராயின் பிறந்த நாள் இந்தியாவின் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் எந்த சமஸ்தானத்தின் திவானாக இருந்தார்னா மைசூர். ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் நம்ம கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், பட் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. In 1944, the Government of India set up a planning department under the chairmanship of 1944 இந்திய அரசாங்கம் யார் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது அப்படின்னா சர் ஆண்ட்ரஸே தலால். Which one of the following statements are true about population growth of India? ஸோ பாப்புலேஷனை பற்றின ஸ்டேட்மெண்ட் வந்து இது 4ல் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஒரிசா இது எல்லாத்துலேயுமே வந்து இந்தியாவில் 44% ஆஃப் பாப்புலேஷன் வந்து அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் 1996 இது சரிதான். நெக்ஸ்ட்டு பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் ஒரிசா constitute 48% of the total population of India in 2006. சேம் அதே ஸ்டேட்ஸே 2016 44% வந்து 48 சேஞ்ச் ஆகுது. இதுவும் கரெக்டானது தான். The states contribute 70% of the total increase in population of the country during the period 1996 to 2016. 70% வராது. அப்போ ஆப்ஷன் 1 and 2 C தான் கரெக்ட். Next question, a major issue highlighted by Census 2011 is that there are around 50 lakh less children in the age group 0 to 6 years in Census 2011 than 2001. ஸோ 2001 கணக்கு எடுத்ததுலையும் 2011 கணக்கு எடுத்ததுலையும் குழந்தைங்க பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 50 லட்சம் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிருக்கு. எந்த வயசு பார்த்திங்கன்னா 0 to 6 years வரைக்கும். ஓகேவா, இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். த பாப்புலேஷன் growth rate between 2001 to 2011 is lower than the population growth between 1991 to 2001. 1991 to 2001 விட 2001 to 2011 வந்து பாப்புலேஷன் growth rate வந்து லோயர்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போது டி தான் கரெக்ட். போத் ஆர் கரெக்ட். அதை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுது. த மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் அதிக மக்கள்தொகை கொண்ட இந்திய மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ். வை சென்னை இஸ் கால்ட் அஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா? இந்தியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறதுனா இங்கே நிறையா பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கிறது தான், மோட்டார் வாகன தொழில் இருப்பதால் தான் இது சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி. அக்கார்டிங் டு ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் 2019, which state produced the maximum number of PhDs in the country 2018? ஸோ 2018ஆம் ஆண்டு வந்து எந்த ஸ்டேட் வந்து அதிகமான PhD முடிச்சிருக்காங்க? ஸோ அது யார் சர்வேல? ஆல் இண்டியா சர்வே ஆஃப் எஜுகேஷன் 2019. ஸோ எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. த டேர்ம் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ரெஃபரன்ஸ் டு கால மக்கள் தொகை ஈவுத்தொகை எதை குறிக்கிறதுனா தொழிலாளர் வர்க்கத்தின் தொகை அதிகரிப்பு. த சேர்மன் ஆஃப் 14th ஃபினான்ஸ் கமிஷன் 14வது இந்திய நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் YV ரெட்டி. The Planning Commission of India was changed as the நித்தி ஆயோக். ஸோ பிளானிங் கமிஷன் வந்து திட்டக்குழு வந்து நித்தி ஆயோக்குன்னு எப்போ சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஜான்வரி 2015. The LPG model of development was introduced in dash by the finance minister. தாராளமயமாக்குதல், தனியார்மயமாக்குதல், உலகமயமாக்குதல் முறை வளர்ச்சி எந்த ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1991 யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் த இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் டிசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன்? பின்வரும் எவற்றுள் மக்கள்தொகை அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா
ஸோ ஃபஸ்ட்டு அதிக பாப்புலேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அதிகம், அதுக்கு அடுத்து மகாராஷ்டிரா, அதுக்கு அடுத்து பீகார், அடுத்து வெஸ்ட் பெங்கால். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸஸ் ஆர் த மீன்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் த குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் எந்த வர்க்கத்தினருக்கு ஆதரவாக இருக்கும்னா விவசாயிகள், ஃபார்மர்ஸ்க்கு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ்? இந்த இடத்துல இருக்கிறது சேவை வரி, சர்வீஸ் டேக்ஸ் தான் இன்டைரக்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி இஸ் பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் என்பது ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், விலை நிலையாக இருக்கணும், எக்கனாமிக் க்ரோத்து இருக்கணும், பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், நெக்ஸ்ட்டு சமூக நீதியாகவும் இருக்கணும், நெக்ஸ்ட்டு அரசு வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறையை குறிப்பது. இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது பணவியல் கொள்கையில். அப்போ 1, 2, 3 தான் வரும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வித் ரெஃபரன்ஸ் டு நிதி ஆயோக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? நிதி ஆயோக் கருத்தின்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று என்பதை கண்டுபிடிக்க. டிரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை முற்றுகை செய்வது, இது சரிதான். நெக்ஸ்ட்டு ப்ரமோட்டிங் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இது வராது. அப்போ ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான். விச் ஆர் த ஃபேக்ட்ஸ் தட் ரிலேட்டட் டு டிஃபைனிங் ஜிடிபி? ஸோ ஜிடிபிக்கு ரிலேட்டடானது எதுன்னு கேட்குறாங்க. இட் இஸ் நாட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். இது ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் தான் வரும். ஆக்சுவலாக இது நாட் கொடுத்துருக்காங்க, இது தவறானது. இட் மெஷர்ஸ் ஓன்லி கூட்ஸ் அண்ட் நாட் சர்வீசஸ். இது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே மெஷர் பண்ணோம், இது தப்பு. இட் இஸ் நான் மானிட்ரி மெஷர், இது ஒரு மானிட்ரி மெஷர். அப்போது ஏபிசி 3மே தவறானது. ஏபிசி ஆர் ராங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.